வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து தன்னுடைய 10 கற்பனைகளை பேசுகின்றார். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் மலையின் அடிவாரத்திலிருந்து ஆண்டோட சத்தத்தை கேட்கின்றார்கள். முதலாவது ஆண்டவர் ஒரு அதிகார துணியோடு ஆரம்பிக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் அவர்தான் என்பதை ஞாபகப்படுத்துகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது விடுதலை பெற்ற மக்களாயிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தேவன்தான். அவர்தான் இஸ்ரவேலின் எதிரிகளை அழித்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஆகவே இஸ்ரவேல் இப்பொழுது தேவனுடைய கிருபைக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பாருங்கள், பார்வோனும் இஸ்ரவேலுக்கு கட்டளைகளை கொடுத்தான். ஆனால் அந்த கட்டளைகள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்துவதாயிருந்தது. ஆனால் தேவனுடைய கட்டளைகளோ இஸ்ரவேலை மற்ற ஜனங்களுக்கு ஒரு மாதிரியான ஜனமாய் மாற்றும். அது மட்டுமல்லாமல் தேவன் மனிதர்களை தம்மை போல இருக்கும்படியாக விரும்புகின்றார். இது ஏனென்றால் ஆதியிலே ஆண்டவர் மனிதர்களை படைக்கும்போது தம்முடைய ரூபத்திலும் தம்முடைய சாயலின்படியையும் ஆண்டவர் படைத்தார். இப்பொழுது இஸ்ரவேல் ஆண்டவர் கொடுக்கும் கட்டளைகளை வாழ்க்கையில் பின்பற்றும்போது அந்த தேவ சாயலைப் போலவே அவர்கள் மாறுவார்கள். ஆகவேதான் இந்த 10 கற்பனைகளை நாம் உற்று நோக்கும்போது ஒவ்வொரு கட்டளையும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கின்றதாயிருக்கின்றது. முதல் கற்பனையானது வேறெந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்பதுதான். இன்று நாம் இருக்கிறது போலதான் அன்றைக்கும் இஸ்ரவேல் மற்ற ஜாதிகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மற்ற ஜனக்கூட்டங்கள் அநேக தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முதல் கட்டளையில் இஸ்ரவேல் தனக்கு மட்டும் விசுவாசமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 2வது கட்டளை முதலாவது கட்டளை சொன்னதையே இன்னும் முக்கியப்படுத்தி காண்பித்தது. அதாவது இஸ்ரவேல் தேவனை வேறெந்த ரூபத்திலும் சாயலிலும் வர்ணிக்க இயலாது. அப்படி செய்தால் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாய தீர்ப்பு வரும். அப்படியென்றால் இஸ்ரவேலர் ஆண்டவரை ஆராதிக்கும் போது எந்த விதமான வரைபடம் இல்லாமல் ஆராதிக்க வேண்டும். நண்பர்களே, இன்றும் விசுவாசிகள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது தங்களுடைய எண்ணங்களில் ஆண்டவர் தம்மை பற்றி வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நினைவு கூர்ந்துதான் ஆராதிக்க வேண்டும். 3வது கட்டளையானது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மிகவும் கவனமாக பேச வேண்டும் என்பதுதான். 4வது கட்டளை 7 நாட்களில் ஒரு நாளில் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதாகும். அதாவது தேவையற்ற வேலையோ லாபத்தை கொண்டு வருகின்ற வேலையோ இஸ்ரவேல் ஜனங்கள் 7ஆம் நாளில் செய்யக்கூடாது. இந்த 7ஆம் நாளை சரியாக கடைபிடிக்க வேண்டுமானால் மற்ற 6 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நாட்களை சரியாக பரிபாலிக்க வேண்டும். மற்ற 6 நாட்கள் தங்களுடைய வேலை தங்களுடைய கிரியைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆண்டவர் மன்னாவை குறித்து கட்டளைகளை கொடுத்தபோது 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 6ஆம் நாளில் அடுத்த நாள் ஓய்வு நாளுக்காக முந்தின தினமே அவர்கள் சேகரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே ஓய்வு நாள் கட்டளை என்பது 7ஆம் நாளில் வேலை செய்யக்கூடாது என்பது மாத்திரமல்ல, மற்ற 6 நாட்கள் தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் சரியாக நிதானித்து திட்டமிட வேண்டும் என்பதும் ஆகும். முதல் 4 கட்டளைகள் ஆண்டவருக்கு அடுத்தவைகள். அடுத்த 6 கட்டளைகள் இஸ்ரவேலின் பொது வாழ்க்கை குறித்ததானது. அதாவது 5வது கட்டளை பெற்றோரை கனம் பண்ணுவதாக இருந்தது. பெற்றோரை கனம் பண்ணுவதன் மூலம்
சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்க முடியும். 6ஆம் கட்டளையிலிருந்து 9ஆம் கட்டளை வரைக்கும் பிற மனிதர்களுக்கு விரோதமாக தவறுகள் செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அது மாத்திரமில்லாமல் பழைய ஏற்பாட்டில் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது. தேவனே உடன்படிக்கை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆகவே இதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை போல் இருக்க வேண்டும். விபச்சாரம் என்பது உடன்படிக்கையை உடைக்கும் ஒரு காரியமாக இருக்கின்றது. 10வது கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தையும் எண்ணத்தையும் குறித்ததானது. இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களை குறித்ததான எண்ணங்களில் தவறான எண்ணங்களை கொள்ளக்கூடாது என்பதுதான் 10வது கட்டளை. இந்த 10 கட்டளைகளை கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து பேசின போது அந்த முழு அனுபவமே அவர்களுக்கு மிகுந்த பயம் கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருந்தது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மலையின் பக்கத்திலே வர பயந்தார்கள். மோசே தங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மோசே அவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அதாவது தேவனண்டை சேர்வதற்கு நீங்கள் தயக்கமடைய வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் ஏன் இப்படிப்பட்ட பயங்கரமான அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு பயந்திருந்து பாவத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே முதல் பயம் தவறான பயம், 2வது பயம் தேவைப்படுகின்ற பயம். நண்பர்களே, இன்றைக்கு அநேகர் 10 கற்பனைகளை குறித்து தவறுதலாக பேசுகின்றார்கள். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, ஏன் மற்றவர்கள் மேல் இதை திணிக்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் இந்த 10 கற்பனைகள் வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவருடைய சித்தமாயிருக்கின்றது. இதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ திணிக்கவில்லை. ஒரு உதாரணத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் சில மருந்துகளை எழுதி கொடுக்கின்றார். அதாவது தன்னுடைய கட்டளைகளை நோயாளிகள் மேலே அவர் திணிப்பது கிடையாது. உண்மையில் அவர் நோயாளிகளுடைய மனிதர்களுடைய சரீரங்களை படித்து வைத்திருப்பதனாலே இந்த சரீரத்துக்கு எது பொருந்தும், எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது என்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறபடினாலே அதை சொல்லிக் கொடுக்கின்றார். அதேபோல் இந்த 10 கற்பனைகளும் மனிதனை படைத்த ஆண்டவருடைய கட்டளைகளாயிருக்கின்றது. அவர் மனிதனை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறபடினாலே ஒரு மனிதன் எப்படி முழு மனிதனாக இருக்க முடியும் என்கின்ற கண்ணோட்டத்தில் இந்த 10 கற்பனைகளை கொடுத்திருக்கின்றார். மனிதர்கள் இந்த 10 கற்பனையின்படி நடக்கும்போது உண்மையாகவே தேவ ரூபத்தின்படியையும் தேவ சாயலின்படியையும் இருப்பார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.